இஸ்கான் சேலம் வழங்கும் கோவர்தன லீலை நாடகம். 5000 வருடங்களுக்கு முன்பு துவாபர யுகத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பூமியில் அவதரித்து பல்வேறு லீலைகளை நடத்தி நம்மை போன்ற கட்டுண்ட ஜீவன்களை பௌதிக பந்தத்திலிருந்து விடுவித்தார். குன்று குடையாவெடுத்தாய் குணம் போற்றி என வேதங்கள் அனைத்தும் பகவானின் குணங்களை விவரிக்க 1000 வருடங்களாக முயற்சித்தாலும் அந்த மகிமையின் எல்லையை அடைய முடிவதில்லை. குறிப்பாக பக்தவத்சல்ய குணம், பக்தர்கள் மீது கொண்டுள்ள அளவு கடந்த கருணை, அதன் ஆழத்தை விவரிப்பது என்பது வேதங்களுக்கும் கடினமாகும். அனந்த சேஷனாகம் 1000 தலைகளால் தினமும் பகவானின் மகிமையை புகழ்ந்தாலும் அவரின் சிறப்புகளை முழுமையாக புகழ முடிவதில்லை. பகவானின் கருணையும் பக்தர்கள் மீது கொண்ட பாசமும் அளவில்லாதது. அந்த அளவில்லா பக்தவத்சல்ய குணம் மிக தெளிவாக வெளிப்பட்ட தெய்வீக நிகழ்வுதான் கோவர்தன லீலை. பக்தர்களை காப்பதற்காக தனது சிறு விரலால் மலையை தூக்கி 7 நாட்கள் தாங்கி அனைவரையும் பாதுகாத்த அந்த திவ்ய லீலை என்று இங்கே உங்களுக்காக ஒரு நாடக வடிவில் அரங்கேற்றப் போகிறோம். இவ்வாறு இருக்க, பகவானின் கருணையை பெற்ற பக்தர்களை பற்றி அறிய ஆவல் கொண்டிருந்த திரிலோக சஞ்சாரியான நாரத முனிவர் தனது பயணத்தின் போது ஒரு நாள் तद्विष्णोः परमं पदगुं सदा पश्यन्ति सूरजः दिवि चक्षुराततम् तद्विप्रासोऽपि पण्यवो जागृवागुं सस्समिन्धते विष्णोर्यत्परमं पदम्. உமது மூத்த சகோதரனான இந்த இந்திரனின் நமஸ்காரங்களையும் மற்ற அர்ப்பணங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறேன். பகவான் வாமனதேவருக்கு எமது பணிவான வணக்கங்கள். சகோதரர்களே, உமது பிரார்த்தனைகள் என் மனதை குளிர வைத்தது. இதற்கு பிரதிபலனாய் நமது தாயாரான அதித்தி தேவிக்கு நான் அளித்த வாக்கின்படி முன்பு அசுரராஜன் பலி சக்கரவர்த்தியிடமிருந்து உம்மை காப்பாற்றியது போல ஒவ்வொரு நாளும் உங்களை நான் அசுரர்களிடமிருந்து காப்பாற்றுவேன். இது உறுதி. கண்டுவிட்டேன் 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 கண்டுவிட்டேன். எனது தேடல் முடிவடைந்தது. நாராயண நாராயண. வணங்குகிறேன் நாரதரே. எனக்கு புரியவில்லை, நீர் யாரை தேடி இங்கு வந்தீர்? உன்னை தேடிதான் இந்திரா. என்னையா? எதற்கு? பகவானின் மிக சிறந்த பக்தர் யார் என்றும் அந்த பக்தரிடம் அவர் எவ்வளவு கருணை கொண்டுள்ளார் என்றும் எனக்குள் ஒரு சிறு கேள்வி. பூவுலகில் விஷ்ணு வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த ஒரு அந்தணரை கண்டு நீர்தானே பகவானின் சிறந்த பக்தர் என்று கேட்டேன். அதற்கவர், நான் இல்லை, இந்நாட்டின் மன்னர் என்னை விட மிகச்சிறந்த பக்தர், பகவானின் முழு கருணையையும் பெற்றவர் என்று கூற நான் மன்னரை சென்றடைந்தேன். விஷ்ணு வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த அந்த மன்னரை கண்டு நீர்தானே பகவானின் சிறந்த பக்தர் என்று கேட்டேன். அதற்கவர், நான் இல்லை, என்னை விட குணத்திலும் பக்தியிலும் சிறந்து விளங்கி பகவானின் முழு கருணையை பெற்றவர் தேவர்களின் தலைவரான இந்திரனே என்று கூறினார். அதை நிரூபிக்கும் வண்ணம்
மூவுலகங்களையும் அளந்த பகவான் வாமன தேவர் உனது வழிபாட்டை ஏற்கும் பொழுது உன்னை விட சிறந்த பக்தன் வேறு யார் இருக்க முடியும்? நிச்சயமாக பகவானின் கருணையை முழுமையாக பெற்ற பெரும் பாக்கியசாலி நீ மட்டுமே. உன்னை கண்டதும் எனது தேடல் முடிவடைந்தது. போதும் நாரதரே, என்னை கேலி செய்வதை நிறுத்துங்கள். நீங்கள் அறிந்ததுதான், அவ்வப்போது அசுரர்கள் சக்தி பெற்று எங்களை தாக்க வரும்போது தேவர்களான நாங்கள் ஓடி ஒளிவது வழக்கம். அவ்வாறே அசுரராஜன் பலி எம்மை தாக்கிய போது நாங்கள் ஒளிந்து கொண்டோம். இதை தாங்க முடியாத எமது தாயாரான அதிதி தேவி விஷ்ணுவிடம் பிரார்த்தித்த பலனாய் பகவானே தாயாருக்கு மகனாக தோன்றி பலியை பணிய வைத்தது மட்டுமல்லாமல் தாயாரின் வேண்டுகோளுக்கிணங்க தினமும் எமது வழிபாட்டை இங்கு ஏற்றுக்கொள்கிறார். இதில் நாங்கள் செய்த காரியம் என்ன? இருந்தாலும் நீ பகவானின் கருணையை முழுமையாக பெற்றவனாயிற்றே. உன்னை விட சிறந்த பக்தன் யாரும் இருக்க முடியாதல்லவா? இல்லை இல்லை, இல்லவே இல்லை. என்னை விட சிறந்த பக்தர் உமது தந்தை பிரம்மதேவரே. நீர் அவரை சென்று காணுங்கள். நான் எனது செல்வத்தினால் கர்வம் கொண்டு என் நிலை மறந்து பகவானிற்கே அபராதம் செய்த நான் எவ்வாறு சிறந்த பக்தனாக முடியும்? அது என்னது இந்திரா? நீ எவ்வாறு அபராதம் செய்தாய்? உண்மையில் என்ன நடந்தது? ஆம் நாரதரே, செல்வத்தின் செருக்கினால் மதி இழந்தவர்களுக்கு எடுத்துக்காட்டாக நானே விளங்குகிறேன். பகவானுக்கும் மட்டுமல்லாமல் அவருடைய பக்தர்களுக்கும் அபராதம் இழைத்து விட்டேன். அப்படி இருக்க ஒரு முறை விருந்தாவனத்தில் கேளுங்கள் 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 கேளுங்கள், அனைவரும் கேளுங்கள். என்ன நடந்தது? என்னவாயிற்று? என்னவாயிற்று? சொல் சொல். என்னவாயிற்று தெரியுமா? இதுவரை போட்டியில் தோல்வி அடையாத கிருஷ்ணன் இன்று தோற்றுவிட்டான். அப்படியெனில் அவன் போட்டியின் நிபந்தனைப்படி செய்துதானாக வேண்டும். விஷமக்கார கண்ணன். வருகிறேன் வருகிறேன். விஷமக்கார கண்ணன், பொல்லாத விஷமக்கார இடது பக்கம் இடது பக்கம். சரி சரி. இப்போது வலது பக்கம். நாடிக்கோரும் லீலை செய்யும் நந்த கோபால கிருஷ்ணன் விஷமக்கார கண்ணன். வழிவிடுங்கள் வழிவிடுங்கள். ஏ லட்டு லட்டு லட்டு, சீக்கிரம் வா. நேரம் குறைவு, வேலை அதிகம். வேகமாக செல்ல வேண்டும். ஜிலேபி ஜிலேபி, அங்க பார் ஜிலேபி. என்ன இது? நமக்கு தெரியாமல் இங்கு ஏதோ விழாவிற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்றும் புரியவில்லையே. இங்குள்ள வீடுகள் அனைத்தும் தோரணங்கள், வாழை மரங்கள், வண்ணங்களை கொண்டு அலங்கரித்துள்ளனரே. இதெல்லாம் பரவாயில்லை. நம் கண்ணெதிரே தட்டு நிறைய லட்டு, ஜிலேபி போன்றவற்றை கொண்டு செல்கிறார்கள். புரிகிறது. கை கெட்டியது வாய் கெட்டவில்லை. இங்கு ஏதோ யாகத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஆனால் அது என்னவென்றுதான் புரியவில்லை. பத்ரா, அனைத்தும் தயாராகிவிட்டதா? பிராமணர்கள் வந்துவிட்டனரா? தந்தையே. வா என் செல்வமே, சொல் சொல் கிருஷ்ணா. தந்தையே, ஏதோ பெரிய யாகத்திற்கான ஏற்பாடுகள் நடப்பது போல் தெரிகிறதே. எதற்காக? யாரின் திருப்திக்காக இது நடத்தப்படுகிறது? தயவு செய்து சொல்கிறீர்களா?
அதை பற்றி அறிய நான் மிகுந்த ஆவல் கொண்டுள்ளேன். ஆம் கண்ணா, இங்கு ஒரு யாகம் நடக்க உள்ளது. ஆனால் நான் அதை எடுத்து விளக்கினாலும் உனக்கு புரியாது. ஆகவே நீ சென்று விளையாடு. அப்பா, உங்களை தாராள குணமுடையவர் என்று பலரும் கூறி கேள்விப்பட்டுள்ளேன். அது உண்மைதானே? ஆம் கண்ணா, அதில் என்ன சந்தேகம்? தாராள குணமும் நற்பண்புகளும் உடையவர்களுக்கு ரகசியம் என்று எதுவும் இல்லை. பரந்த மனம் உடைய அவர்களுக்கு யாரும் நண்பனும் இல்லை, பகைவனும் இல்லை. அப்படி தாராள மனப்பான்மை இல்லாதவர்கள் விரோதிகளிடம் சில விஷயங்களை ரகசியமாக வைத்திருந்தாலும் குடும்பத்தினரிடமும் நண்பர்களிடமும் எதையும் மறைக்க மாட்டார்களாம். எனவே தாங்கள் என்னிடம் எதையும் மறைக்க கூடாது. சரி சரி சரி, நான் கூறுகிறேன் கேள். என் அருமை மகனே, இந்த சடங்கு பரம்பரையாக செய்யப்பட்டு வருகிறது. மழை இந்திரனின் கருணையால் பெய்வதாலும், மேகங்கள் அவரது பிரதிநிதிகளாகையாலும், தண்ணீர் நமது வாழ்வுக்கு மிக முக்கியமானதாலும், மழையின் ஆளுநரான மகாராஜா இந்திரனுக்கு நம் நன்றியை நாம் தெரிவிக்க வேண்டியது அவசியம். நமது விவசாய தேவைக்கு போதுமான மழையை அவர் நமக்கு அளித்திருப்பதால் அவரை திருப்திப்படுத்துவதற்காக நாம் சில ஏற்பாடுகளை செய்கிறோம். ஓ, அப்படியா? தண்ணீர் நமக்கு மிகவும் முக்கியம். மழை இல்லாமல் நாம் பயிரிடவோ தானியங்களை விளைவிக்கவோ இயலாது. அவ்வளவு ஏன், மழை பெய்யாவிட்டால் நாம் வாழவே முடியாது. மத சடங்குகளை செவ்வனே நிறைவேற்றவும், பொருளாதார வளர்ச்சிக்கும் இறுதியில் முக்திக்கும் மழை தேவை. ஆனால் தந்தையே, முதலாவதாக இக உலக நலன்களுக்காக தேவர்களை வழிபட தேவையில்லை. தேவர்களை வழிபட்டு பெறப்படும் நன்மைகள் தற்காலிகமானவை. அறிவிற்குறைந்தவர்களே தற்காலிகமான நன்மைகளில் அக்கறை காட்டுகிறார்கள். மேலும் தேவர்களை வழிபடுவதால் பெறப்படும் தற்காலிகமான நலன்களும் முழுமுதற் கடவுளின் அனுமதி பெற்ற பின்பே வழங்கப்படுகின்றன. அது உண்மையில் முழுமுதற் கடவுளால் வழங்கப்படுபவையே. அவரின் அனுமதியின்றி யாரும் யாருக்கும் எந்த நன்மையும் வழங்க இயலாது. ஒவ்வொருவரும் தன் முந்தைய செயல்களுக்கேற்ப பல வகையான உயிர்வாளிகளில் ஒன்றாக பிறவி எடுக்கின்றான். இந்த பிறவியின் செயல்களை பொறுத்தே அவனின் மறுபிறவி அமைகிறது. கடந்த காலத்தில் அல்லது நிகழ்காலத்தில் ஆற்றிய செயல்களை பொறுத்து இன்ப துன்பங்களும் வாழ்க்கை வசதிகளும் குறைபாடுகளும் அமைகின்றன. உங்கள் விவசாயத்தை வெற்றிகரமாக நடத்த நீங்கள் எந்த தெய்வத்தையும் வணங்க தேவையில்லை என்று நான் எண்ணுகிறேன். கிருஷ்ணா, ஒவ்வொரு காரியத்திற்கென்று பிரதானமாக நியமிக்கப்பட்டுள்ள தெய்வத்தை வழிபடாமல் இக உலக ரீதியில் செயல்படுவதால் மட்டும் வேண்டும் பலனை பெறவியலாது. ஆம் கிருஷ்ணா, அது உண்மையே. உதாரணமாக, சிறந்த வைத்தியரின் உதவி பெற்றும் சில வேளைகளில் நோயாளி மரணம் அடைகிறான். எனவே வைத்தியரின் கவனிப்போ அல்லது முதல் தர சிகிச்சையால் மட்டுமோ நோயாளி பிழைத்துக் கொள்வான் என்பதில்லை. எனவே விவசாயத்தில் நல்ல பலன்களை பெறுவதற்கு மழையின் அதிபதியான இந்திரனை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதே என் கருத்து. கடமைகளை சரிவர செய்பவர்களுக்கே தேவர்கள் நற்பலன்களை அளிப்பார்கள். நாம் வயலிலே உழைக்காமல் மழை இருந்தும் பயனில்லை. எனவே தந்தையே, நாம் இந்திரனை வழிபட தேவையில்லை. என்ன, இந்திரனை வழிபட தேவையில்லையா? என்ன, வழிபட தேவையில்லையா? ஆம், தேவையில்லை. ஒவ்வொருவரும் தன் சொந்த உழைப்பால் விரும்பும் பலனை பெற வேண்டும். எல்லா உயிர்வாளிகளும் அவரவரின் குணங்களுக்கேற்ப உயர்நிலையான உடலையோ கீழ்நிலையான உடலையோ பெறுகிறார்கள். பகைவர்களையும் நண்பர்களையும் அடைகிறார்கள். ஒவ்வொருவரும் அவரின் இயல்பான குணங்களுக்கேற்ப கடமைகளை ஆற்ற வேண்டும். பல்வேறான தெய்வங்களை வழிபடுவதில் கவனம் செலுத்தக்கூடாது. கடமைகளை சரிவர நிறைவேற்றுவதன் மூலம் தேவர்களை திருப்திப்படுத்தலாம். எனவே அவர்களை வழிபட தேவையில்லை. நாம் நமது கடமைகளை சரிவர செய்வோமாக. இருப்பினும் இதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வது? சரி பெரியோரே,
ஒரு பிராமணரின் கடமை என்னவென்பதை கூறுங்கள். பிராமணரின் கடமை வேதம் ஓதுவது. சரி, க்ஷத்ரியர்களின் கடமை நாட்டின் குடிமக்களை காப்பது. வைஷ்யரின் கடமை விவசாயம், வியாபாரம், பசுப்பாலனம் ஆகியவை. மற்றும் சூத்திரர்கள் சமுதாயத்தின் தொழிலாளர்கள். ஆம், நாம் வைஷ்ய இனத்தை சேர்ந்தவர்கள். விவசாயம், பசு பரிபாலனம், வியாபாரம், கொடுக்கல் வாங்கல் ஆகியவை நம் கடமையாகும். தந்தையே, மேலும் ஒரு கருத்து. இந்த பிரபஞ்சம் பௌதிக இயற்கையின் முக்குணங்களான சத்வ, தமோ, ரஜோகுணங்களால் செயற்படுகிறது. ரஜோகுணத்தின் செயற்பாட்டால் மேகம் உருவாகிறது. எனவே ரஜோகுணம் மழையை உண்டாக்குகிறது. ஆகவே இதில் இந்திரனின் பங்கு என்ன? அவனால் மழை பொழிகிறது என்று வைத்துக் கொண்டாலும் சமுத்திரம் போன்ற தேவையற்ற இடங்களிலும் மழை பெய்கிறது தானே. கடலின் மீதும் மலையின் மீதும் நிலத்தின் மீதும் மழை பொழிகிறது என்றால் அது நாம் அவனை வழிபடுவதால் அல்ல. நம்மை பொறுத்தவரை நமது உறவு குறிப்பாக கோவர்தனகிரியுடனும் பிருந்தாவனத்துடனும் ஏற்பட்டது. வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை. எனவே தந்தையே, நான் உங்களை வேண்டிக் கொள்வது இதுவே. நமது ஊரில் உள்ள பிராமணர்களையும் கோவர்தனகிரியையும் திருப்திப்படுத்துவதற்கான யாகத்தை ஏற்பாடு செய்யுங்கள். இந்திரனுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் வேண்டாம். சரி, நீ விரும்புவதால் உனக்காக நம் ஊர் பிராமணர்களுக்கும் கோவர்தனகிரிக்கும் நான் தனியாக யாகம் ஏற்பாடு செய்கிறேன். ஆனால் தற்போது இந்த இந்திர யஜ்ஞத்தை நான் நடத்த விரும்புகிறேன். தந்தையே, தாங்கள் இனியும் தாமதம் செய்யாதீர்கள். கோவர்தனகிரிக்கு யாகம் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு அதிக நேரம் தேவைப்படும். எனவே ஏற்கனவே நீங்கள் இந்திர யாகத்திற்கு செய்திருக்கும் ஏற்பாடுகளை கோவர்தனகிரி யஜ்ஞத்திற்கு பயன்படுத்துங்கள். ஆம் நந்தரே, நமது கண்ணன் கூறுவதும் சரிதான். நீங்கள் ஆமோதித்தால் நாங்கள் அனைவரும் கண்ணன் கூறியதை செய்ய தயாராக உள்ளோம். சரி, உன் விருப்பப்படியே செய்வோம். சரி, இந்த கோவர்தன பூஜையை நீ எவ்வாறு செய்ய விரும்புகிறாய்? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்திர யஜ்ஞத்திற்காக வைத்திருக்கும் தானியங்களையும் நெய்யையும் உபயோகித்து பல நேர்த்தியான உணவு வகைகளை தயார் செய்யுங்கள். அன்னம், பருப்பு, ஹல்வா, பக்கோடா, பூரி ஆகியவையும். கிருஷ்ணா, மேலும் பால் பதார்த்தங்களான பாயாசம், ரசகுல்லா, சந்தேஷ், லட்டு போன்றவையும் தயார் செய்ய வேண்டும். ஆம், மேலும் வேத பாராயணம் செய்து ஹோமம் வளர்க்கக்கூடிய கற்றறிந்த பிராமணர்களை வரவழையுங்கள். அவர்களுக்கு எல்லா வகையான தானியங்களையும் தானமாக கொடுங்கள். பிறகு பசுக்களை அலங்கரித்து அவற்றிற்கும் உணவளியுங்கள். பின்னர் மற்றவர்களுக்கும் பிரசாதம் வழங்குங்கள். நாய், பூனை போன்ற மிருகங்களுக்கும் உணவளியுங்கள். அதன் பின் கோவர்தன பூஜையை உடனே ஆரம்பியுங்கள். இந்த யாகம் எனக்கு மிகுந்த திருப்தியை அளிக்கும். சரி சரி, வாருங்கள் வாருங்கள், உடனே ஆக வேண்டிய ஏற்பாடுகளை செய்வோம். வாருங்கள், செல்வோம். நன்றி கிருஷ்ணா, நன்றி. இன்று நிறைய லட்டு கிடைக்க போகிறது. சரி சரி, வாருங்கள், நாமும் சென்று மற்ற ஏற்பாடுகளை செய்வோம். வேடிக்கையாய் பாட்டு பாடி விதம் விதமாய் ஆட்டம் நாடி போரும் லீலை செய்ய நந்த கோபால கிருஷ்ணன் விஷமக்கார கண்ணன், விஷமக்கார கண்ணன். गोवर्धन पूजा महोत्सव की
வாசிகளே, இப்பொழுது நாம் இங்குள்ள பிராமணர்களுக்கு தானம் வழங்கி பசுக்களை வழிபடுவோம். வாருங்கள். ప్రతి కేళి రుక్మిణికి రంగు మోవి పగడము నీతి గోవర్ధనపు గోమేధికము. ప్రతి కేళి రుక్మిణికి రంగు మోవి పగడము నీతి గోవర్ధనపు గోమేధికము. సతవై శంఖ చక్రాల సంతుల వైడూర్యము. సతమై శంఖ చక్రాల సందుల వైడూర్యము. గతి అయి మమ్ముగాచే కమలాక్షుడు. గతి అయి మమ్ముగాచే కమలాక్షుడు. தந்தையே, இப்பொழுது நாம் அனைவருமாக சேர்ந்து இந்த புகழ் வாய்ந்த கோவர்தன பூஜையை துவங்குவோம். பாருங்கள் கோவர்தனத்தின் ரூபத்தை. அடடே, என்ன ஆச்சரியம்! அங்கு பாருங்கள், அங்கு பாருங்கள்! நான் காண்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. என்ன ஆச்சரியம்! கிரிராஜ் கோவர்தனுக்கு! கிரிராஜ் கோவர்தனுக்கு! எனதருமை விருந்தாவன வாசிகளே, உமது பக்தியினாலும் வழிபாட்டினாலும் மிகவும் மகிழ்ச்சியுற்றேன். உம்மை போன்ற தூய பக்தர்களால் மட்டுமே என்னை அடைய முடியும். மேலும் பக்தியுடன் அர்ப்பணித்த இந்த அர்ப்பணங்களையும் நான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறேன். அங்கே பாருங்கள், பகவான் நம்முடைய அர்ப்பணங்களை ஏற்றுக்கொள்கிறார். கிரிராஜ் கோவர்தனுக்கு! கிரிராஜ் கோவர்தனுக்கு! இன்னும் கொண்டு வாருங்கள், இன்னும் கொண்டு வாருங்கள். இதோ இதோ, உடனே செல்லுங்கள். அனைத்து பதார்த்தங்களையும் கொண்டு வாருங்கள். சீக்கிரம்! சாதம், பொரியல், லட்டு, ஜிலேபி என அனைத்தையும் கொண்டு வாருங்கள். நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். உண்மையில் எனக்கும் இந்த கோவர்தன மலைக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. எனவே எனது பக்தர்கள் வருங்காலத்தில் இந்த கோவர்தனத்தின் கற்களை எடுத்து வீடுகளில் விக்கிரகமாக வழிபடுவார்கள். அந்த பக்தர்களுக்கு எனது கருணை கிடைப்பது நிச்சயம். கோவர்தன மலை எவ்வளவு பெரிதாக வளர்ந்து நாம் அளித்த உணவை ஏற்றுக்கொண்டு நம்மிடம் கருணை காட்டுகிறது பாருங்கள். நான் முன்னின்று நடத்தும் கோவர்தன பூஜையை அசட்டை செய்பவன் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டான். கோவர்தன மலையில் பல பாம்புகள் உள்ளன. கோவர்தன பூஜையை ஏளனம் செய்பவர்கள் அப்பாம்புகளால் தீண்டப்பட்டு மரணமடைவார்கள். பசுக்களின் நன்மையையும் தமது சொந்த நலனையும் கருத்தில் கொண்டு அடுத்துள்ள விருந்தாவனவாசிகள் அனைவரும் கோவர்தன பூஜையை நான் வகுத்துள்ள முறைப்படி நடத்துவார்களாக. வாழ்க கிருஷ்ணா, நீ நீடூடி வாழ்க. உன் அறிவுரைப்படி நடந்து நாம் இன்று பெரும் பாக்கியத்தை பெற்றோம். அனைவரும் உள்ளம் குளிர்ந்தோம். நாய் பூனைகள் உட்பட அனைவரும் பிரசாதத்தை உண்டு பேரானந்தம் அடைந்தோம். இதிலிருந்து நாம் அனைத்து மிருகங்களும் கவனத்திற்குரியவை என்பதை அறிகிறோம். அதிலும் பசு பராமரிப்பு மிக முக்கியமானது. சில உயிரினங்கள் சமுதாய முன்னேற்றத்திற்கு நேர்முகமாகவும் சிலர் மறைமுகமாகவும் காரணமாயிருக்கலாம். ஆனால் கிருஷ்ண உணர்வு இருக்கும் இடத்தில் ஒவ்வொரு ஜீவனும் நன்மை அடைகிறான். இந்த அனைத்து பெருமையும் உன்னையே சேரும். நீ நீடூடி வாழ் கிருஷ்ணா.
பிரபு கேளுங்கள், அனர்த்தம் நிகழ்ந்து விட்டது, பெரும் அனர்த்தம் நிகழ்ந்து விட்டது. என்னவாயிற்று சம்பர்த்தகா? ஏன் இந்த பதட்டம்? அதை நான் எவ்வாறு கூறுவேன்? விருந்தாவனத்தில் என்ன நடக்கிறது என்று பாருங்கள். விருந்தாவனவாசிகள் என் பக்தர்கள் தானே? ஆம், அவர்கள் உங்கள் பக்தர்களாக இருந்தார்கள், ஆனால் இப்பொழுது இல்லை. ஒவ்வொரு வருடமும் உங்களை வழிபட்ட எல்லா இடையர்களும் இப்பொழுது உங்கள் வழிபாட்டை விட்டுவிட்டு ஒரு மலை, பசுக்கள் மற்றும் பிராமணர்களை வழிபட ஆரம்பித்து விட்டனர். அப்படியா? என்ன கூறுகிறாய்? ஆம் பிரபு, இதை நாங்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. இங்கே பார்க்கலாம். இது எப்படி நடந்தது? இது யாருடைய யோசனை? மிகவும் அபத்தமாக உள்ளது. தேவனே கூறு, யார் அவர்களை இவ்வாறு செய்ய வைத்தது? இதற்கெல்லாம் காரணம் அந்த கிருஷ்ணன், நந்தனின் மகன். அந்த பாலகனுக்கோ வெறும் 7 வயதுதான். அந்த இடையர்கள் இவன் சொல்வதை கேட்டு உங்களை புறக்கணித்து விட்டனர். கிருஷ்ணனா? சிறு பாலகனா? விருந்தாவனவாசிகளுக்கு அவ்வளவு துணிச்சலா? வனவாசிகளானாலும் தேவர்களை எதிர்க்க துணிந்து விட்டார்கள். ஒரு சாதாரண மனித பிறவியான கிருஷ்ணனிடம் அவர்கள் கொண்டுள்ள மோகம் அவர்களை இவ்வாறு தேவர்களை எதிர்க்க தூண்டியிருக்கிறது. தேவர்களின் அதிகாரத்தை எதிர்த்த விருந்தாவனவாசிகள் ஐயோ பல இன்னல்களுக்குள்ளாவார்கள். தேவர்களுக்கு செய்ய வேண்டிய யாகங்களை செய்யாமல் அசட்டையாக இருந்ததால் என்ன நடக்கும் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. கிருஷ்ணன் ஒரு சிறு பிள்ளையின் பேச்சை கேட்டு விருந்தாவன ஆயர்கள் என் அதிகாரத்தை புறக்கணித்தார்கள். அவன் ஒரு குழந்தையன்றி வேறில்லை. ஒரு குழந்தையை நம்பி ஆயர்கள் என் கோபத்துக்கு ஆளாயிருக்கிறார்கள். சம்பர்த்தக மேகமே, விருந்தாவனவாசிகள் தம் செல்வ செழிப்பினாலும் அவர்களின் கிருஷ்ணனுடன் இருக்கும் தைரியத்தாலும் செருக்கடைந்திருக்கிறார்கள். அக்குழந்தை தன்னை மிகுந்த அறிவாளி என எண்ணிக்கொண்டிருக்கிறான். ஆனால் உண்மையில் அவன் உலகமறியாத வாயாடித்தனமான குழந்தை மட்டுமே. கிருஷ்ணரை பெரிதுபடுத்திக் கொண்டிருக்கும் அந்த ஆயர்களை தண்டிக்க வேண்டும். எனவே நான் விருந்தாவனத்தை நீரில் மூழ்கடிக்கும்படி கட்டளையிடுகிறேன். அவர்களும் அவர்களின் பசுக்களும் அழிக்கப்பட வேண்டும். செல் சம்பர்த்தக மேகமே, உடனே சென்று விருந்தாவனத்தை அழித்துவிடு. ஆம் பிரபு, கிராமங்களிலும் நகரங்களுக்கு வெளியிலும் வசிப்பவர்கள் தம் நலனுக்கு பசுக்களை சார்ந்திருக்கிறார்கள். பசுக்கள் அழிக்கப்பட்டால் அவர்கள் செல்வமெல்லாம் இழந்தவர்களாகிறார்கள். இது அவர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். இருப்பினும் எங்களுக்கு ஒரு சிறு தயக்கம். இது தாம் அறிந்ததுதான். கிருஷ்ணரே அனைத்திற்கும் உரிமையாளர் ஆவார். முன்பு அவர் தமது பக்தர்களை தாக்க வந்த பூத்தனை, அகாசுரன், பகாசுரன், தேனுகாசுரன் போன்ற அசுரர்களை அழித்ததும் தாம் அறிவீர். ஆகையால் இவ்வாறு தாங்கள் கட்டளை பிறப்பித்த போது அப்பொறுப்பை ஏற்க நானும் என்னுடன் துணைவரும் மற்ற மேகங்களும் மிகவும் அச்சமடைகிறோம். நீங்கள் இந்த இடையர்களை கண்டு அச்சம் கொள்கிறீர்களா? தேவர்களாகிய நாம் மானிடரை கண்டு அஞ்சுவதா? கவலை வேண்டாம், முன்னேறி செல்லுங்கள். விருந்தாவனவாசிகளை தண்டிப்பதில் என் சக்தி முழுவதையும் செலவிட தீர்மானித்திருக்கிறேன். செல்லுங்கள். காப்பாற்றுங்கள் பிரபு, காப்பாற்றுங்கள். நாங்கள் முன்பே எச்சரித்தோம், ஆனால் நீங்கள் அதை மறுத்ததின் பலனை பாருங்கள். என்னவாயிற்று சம்பர்த்தகா? நான் கூறியதைப் போல விருந்தாவனத்தை அழித்து விட்டீர்கள் அல்லவா? தேவர்களை அவமதித்ததன் விளைவு என்னவென்று இப்பொழுது விருந்தாவனவாசிகள் உணர்ந்திருப்பார்கள். கூறுங்கள், கூறுங்கள், எவ்வாறு விருந்தாவனத்தை தாக்கினீர்கள்? உமது கட்டளைப்படி
நாங்கள் விருந்தாவனத்தை மேகங்கள் சூழ இடி மின்னல் புயலை கொண்டு தாக்கினோம். இங்கே பாருங்கள் விருந்தாவனத்தின் நிலைமையை. அற்புதம் தேவனே, அற்புதம்! பிருந்தாவனத்தில் தேவர்களை எதிர்க்கும் துணிவீனி எவருக்கும் வராது. பொறுங்கள் பிரபு, இது நீங்கள் சிரிக்கும் நேரம் அல்ல. நாங்கள் இந்த மாபெரும் அழிவை ஏற்படுத்தியது உண்மைதான். ஆனால் அங்கு நடந்ததை கண்டு நாங்கள் ஒரு சிலை போல் செயலற்று உள்ளோம். நாங்கள் கண்டதை வர்ணிக்க இயலாது, முடியவே முடியாது. இங்கு நீங்களோ பிருந்தாவனத்தை அழிக்க எண்ணுகிறீர்கள். ஆனால் அங்கு அந்த பிருந்தாவன வாசிகளின் கூந்தல் நுனி கூட நினையவில்லை. என்ன கூறுகிறாய் சம்பர்த்தகா? அப்படி என்ன நடந்தது? அதை கூறத்தான் இங்கு வந்துள்ளோம். கூறுகிறோம், கேளுங்கள். இந்த இந்திரன் தானே மிக பெரியவன் என்று எண்ணிக்கொண்டு தன் பலத்தை காட்டுகிறான். ஆகையால் என் தகுதியை நான் அவனுக்கு உணர்த்த வேண்டும். பிரபஞ்ச காரியங்களை நடத்துவதில் அவன் தனியுரிமை பெற்றவனல்ல என்பதை அவன் அறியும்படி செய்ய வேண்டும். நானே மேலான உயரதிகாரி. எனவே பதவியினால் அவனுக்கு ஏற்பட்டுள்ள அகந்தையை நான் அகற்ற வேண்டும். தேவர்கள் எனது பக்தர்கள். அவர்கள் எனது மேன்மையை மறக்கலாகாது. ஆனால் இவன் பதவி தரும் சக்தியால் கர்வமடைந்து வெறி பிடித்திருக்கிறான். இவனின் அகந்தையை அகற்றுவதற்கான நடவடிக்கையை நான் எடுத்தாக வேண்டும். விருந்தாவனத்தில் உள்ள என் தூய பக்தர்களை நான் காப்பாற்றியே ஆக வேண்டும். அவர்கள் முற்றிலும் என் கருணையை நாடி இருக்கிறார்கள். எனது யோக சக்தியால் நான் அவர்களை காப்பாற்றுவேன். கிருஷ்ணா, கிருஷ்ணா, நாம் தவறிழைத்து விட்டோம். அனர்த்தம் நிகழ்ந்து விட்டது. நந்த மகாராஜரே, கிருஷ்ணா, இதை கேளுங்கள். இந்திரனின் கட்டளைப்படி மிகவும் அபாயகரமான மேகங்கள் விருந்தாவனத்தின் மேல் தம் பலம் முழுவதையும் பிரயோகித்து மின்னலுடன் பலமான காற்று வீச மழை இடைவிடாது பெய்கிறது. இந்த சூழ்நிலையிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள். கூறிய அம்புகள் போல நீர் தாரை தாரையாக பொழிகிறது. மழைத்துளி ஒவ்வொன்றும் தூண்களின் பருமானத்தில் பொழிந்து மேகங்கள் சற்று நேரத்தில் விருந்தாவனத்தின் நிலப்பகுதிகளை மேடு பள்ளம் தெரியா வண்ணம் நீரால் நிரப்புகிறது. நிலைமை மிக மோசமாயிற்று. குறிப்பாக மிருகங்கள் பெரும் அவதிக்குள்ளாகிறது. மழையோடு கடும் காற்றும் வீசுவதால் விருந்தாவனத்தின் ஒவ்வொரு ஜீவராசியும் குளிரில் நடுங்குகிறது. பலத்த மழையால் அவதிக்குள்ளான நாங்கள் எங்கள் உடைமைகள் அனைத்தையும் பாதுகாப்பாக கட்டிக்கொண்டு உன்னை நோக்கி வந்துள்ளோம். எங்களை காப்பாற்று கிருஷ்ணா, தயவு செய்து காப்பாற்று. அன்புள்ள கிருஷ்ணா, நீ மிகவும் சக்தி வாய்ந்தவன். பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவன். இந்திரனின் கோபத்திற்கு ஆளாகி தவிக்கும் எங்களை காப்பாற்று. உன்னை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை. இதற்கு முன் பூத்தனை, அகாசுரன், பகாசுரன், காளியன் போன்ற அரக்கர்களிடமிருந்து மட்டும் அல்லாமல் காட்டுத்தீ போன்ற ஆபத்தான சூழ்நிலையிலிருந்தும் எம்மை காப்பாற்றினாய் அல்லவா? இப்போது இந்த நாசகார மழையிலிருந்தும்
எங்களை காப்பாற்று. கவலை வேண்டாம். இங்கிருக்கும் கோபர்கள், கோபியர்கள் எனது நண்பர்கள் மற்றும் இந்த பசுக்கள், மேலும் உங்கள் உடைமைகள் அனைத்தும் என்னுடையவை. இந்திரனின் கோபத்திலிருந்து நான் உங்களை காப்பாற்றுகிறேன், இது உறுதி. பயப்பட வேண்டாம். எல்லோரும் என்னுடன் வாருங்கள். கிருஷ்ணா, நீ என்ன செய்ய விரும்புகிறாய்? எப்படி எங்களை காப்பாற்றப் போகிறாய்? गोवर्धन गिरिधर गोविंद गोकुल पालक परमानंद गोवर्धन गिरिधर. அன்புள்ள சகோதரர்களே, அன்புள்ள தந்தையே, எனது அருமை விருந்தாவனவாசிகளே, இப்பொழுது நீங்கள் பத்திரமாக இந்த கோவர்தனகிரி குடையின் கீழ் வரலாம். என் கையிலிருந்து மலை நழுவி விழுந்து விடலாம் என்று அஞ்ச வேண்டாம். பலத்த மழையாலும் சூறாவளி காற்றாலும் நீங்கள் மிகுந்த துன்பத்தை அடைந்துள்ளீர்கள். எனவே நான் இந்த மலையை தூக்கி அதை உங்களுக்கு குடையாக பிடித்திருக்கிறேன். இந்த குடையின் கீழ் உங்களின் பசுக்களுடன் இப்பொழுது நிம்மதியாக இருங்கள். செல்லுங்கள், செல்லுங்கள், அனைவரும் செல்லுங்கள். இவ்வளவு பெரிய மலையை தனியாக கிருஷ்ணன் எப்படி தூக்குவான்? அவனுக்கு கை வலிக்குமே. வாருங்கள், வாருங்கள், நாம் அனைவரும் தடியை கொண்டு இந்த மலையை தூக்க உதவுவோம். மிக்க நன்றி. நண்பர்களே, கண்ணனின் அற்புதமான செயல்களை பார்த்தால் இந்த அசாதாரணமான சிறுவன் விருந்தாவனத்தில் நம்முடன் வசிக்க நேர்ந்தது எப்படி என்று எண்ணி வியப்படைகிறோம். இது நடக்க முடியாத ஒன்று. சற்றே எண்ணி பாருங்கள். இப்போது இவனுக்கு 7 வயதே ஆகியுள்ளது. ஒரு யானை தாமரை மலரை துதிக்கையில் பிடித்திருப்பது போல் கோவர்தனகிரியை தன் கையில் ஏந்தி நிற்க இவனால் எப்படி முடிந்தது? தாமரை மலரை தூக்குவது ஒரு யானைக்கு மிகவும் எளிதான காரியம். ஆனால் 7 வயது சிறுவனான கண்ணன் மிகப்பெரிய கோவர்தன மலையை எவ்வித சிரமமும் இன்றி தூக்கி இருப்பது பிரமிப்பாக உள்ளது. இது மட்டுமா? சிசுவாக இருந்தபோது சரியாக பார்க்க முடியாத நிலையிலும் மாபெரும் அரக்கியான பூத்தனாவையே கொன்றான். இந்த கண்ணன் வெறும் 3 மாத குழந்தையாக இருந்தபோது ஒரு நாள் ஒரு கைவண்டியின் அடியில் உறங்கிக் கொண்டிருந்தான். பசி எடுத்ததால் அழுதபடி கால்களால் வண்டியை உதைத்தான். அச்சிறு பாதங்கள் உதைத்ததை தாங்க முடியாமல் வண்டி நொறுங்கி விழுந்தது. இதைக் கண்டு நாங்கள் மிகவும் ஆச்சரியமடைந்தோம். இவன் உண்மையில் தெய்வீக பிறவிதான். அன்புள்ள நந்தரே, மகனிடமுள்ள வசீகர சக்தியை எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவனை மறக்க எண்ணினாலும் எங்களால் முடியவில்லை. இயல்பாகவே நாங்கள் அவனிடம் அன்பு கொண்டுள்ளோம். இது எப்படி? இந்த ஆச்சரியத்தை பாரும். ஆம், உண்மைதான்.
இவரோ 7 வயது சிறுவன்தான். ஆனால் கோவர்தனகிரியை இவ்வளவு பெரிய மலையை எளிதாக தூக்கிவிட்டார். நந்த மகாராஜரே, உம் மகன் தேவர்களுள் ஒருவராக இருக்கக்கூடுமோ என்று எங்களுக்கு ஒரு சந்தேகம். இவர் ஒரு சாதாரண சிறுவன் அல்ல. ஒருவேளை இவர் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளாகவே இருக்கலாம். அனைத்தும் பகவான் நாராயணரின் கருணையே. இது என்ன ஆச்சரியம்! பிருந்தாவனவாசிகளும் அவர்களது பசுக்களும் இம்மலையடியில் ஒரு வார காலம் பசி தாகமின்றி வேறு எந்த விதமான கவலையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறார்கள். கிருஷ்ணர் தமது இடது கையின் சுண்டு விரலின் நுனியில் அவ்வளவு பெரிய மலையை ஒரு வார காலம் நிறுத்தியதை கண்டு நான் மிகவும் ஆச்சரியம் அடைந்துள்ளேன். ஒரு வார காலமா? ஒரு வார காலமா? என் கண்களை கொண்டு நேரில் பார்த்தும் என்னால் நம்ப முடியவில்லை. என் வஜ்ராயுதத்தின் தாக்குதல் அந்த கோவர்தன மலைக்கு மலர்களை தூவது போல உள்ளது. கிருஷ்ணரின் அசாதாரணமான யோக சக்தியை கண்டு ஸ்வர்க்கத்தின் அதிபதியான இந்திரன் நான் இடியால் தாக்கப்பட்டவனை போல திகைப்படைந்து உறுதி குழைந்துள்ளேன். சம்பர்த்தக, உடனே மழையை நிறுத்துங்கள். அனைத்து பக்கங்களிலும் உள்ள இடி மின்னல் அனைத்தையும் நிறுத்துங்கள். நான் மிகப்பெரிய அபராதம் இழைத்து விட்டேன் போலும். உடனே ஏதாவது செய்தாக வேண்டும். வாருங்கள் செல்வோம். எனதருமை ஆயர்குல மக்களே, இப்பொழுது நீங்கள் உங்களது மனைவியரையும் குழந்தைகளையும் பசுக்களையும் அழைத்துக் கொண்டு உங்கள் உடைமைகளுடன் வீட்டிற்கு செல்லலாம். வெள்ளம் குறைந்து விட்டது. நதியில் நீர் சமநிலை அடைந்து விட்டது. நிலைமை முற்றிலும் சரியாகிவிட்டது. எனவே நீங்கள் இங்கிருந்து செல்லலாம். गोवर्धन गिरिधर गोविंद गोकुल पालक परमानंद गोवर्धन गिरिधर மன்னியுங்கள் பிரபு, மன்னியுங்கள். என் செல்வத்தின் மீதும் பதவியின் மீதும் கர்வம் கொண்டு உமது மகத்துவத்தை அறியாமல் உமக்கும் உமது பக்தர்களுக்கும் அபராதம் இழைத்து விட்டேன். ஓ பகவானே, நீர் என்னை மன்னித்தருளும். நான் என் அறியாமையினால் மிகவும் குழப்பமடைந்தேன். அன்பான பகவானே, இந்திர யாகத்தை ஆயர்கள் நடத்துவதை நீர் தடுத்து நிறுத்திய போது பதவி காரணமாக கர்வமடைந்திருந்த நான் என்னை நீர் அவமதித்ததாக கருதினேன். யாகத்திற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த படையல்களை நீர் அனுபவிக்க விரும்பினீர் என்று தவறாக எண்ணினேன். கோவர்தன பூஜை என்ற பெயரால் எனக்கு வரவிருந்த லாபத்தை நீர் பெற விரும்பியதாக தவறாக எண்ணினேன். இப்போது உமது கருணையால் நீ புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் என்பதையும் பௌதிகத்தன்மைகளுக்கு அப்பாற்பட்டவர் என்பதையும் அறிகிறேன். நான் நல்லது இந்திரா, நல்லது. உன்னை போன்ற பக்தனால் தான் இவ்வாறு பிரார்த்திக்க முடியும். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். என்னது பிரபு, கூறுங்கள். எனது பக்தனான நீ எனக்கு எதிராக எதையும் செய்ய மாட்டாய். ஆனால்
உன் அனுமதியின்றி ஏன் இந்த கர்வம் மிகுந்த சம்பர்த்தக மேகம் எனது விருந்தாவனவாசிகள், பசுக்கள், கோபர்கள், கோபியர்களை துன்பத்திற்கு உள்ளாக்கியுள்ளது? அப்படி என்றால் அதற்கு தண்டனை கிடைத்தாக வேண்டும் அல்லவா? நீ அதை தண்டிப்பாயா இந்திரா? இல்லை பிரபு, உம்மிடம் எதையுமே மறைக்க முடியாது. அதனால் கூறிவிடுகிறேன். பிரபு, என்னால் சம்பர்த்தக மேகத்தை தண்டிக்க இயலாது. ஏனெனில் அதற்கு கட்டளையிட்ட மூடனே நான்தான். நான் தவறிழைக்க என்னால் எப்படி தண்டனை அளிக்க இயலும்? நான் உனது எஜமானன். அந்த உரிமையில் உனது யாகத்தை நிறுத்தினேன். அதற்காக எனது சேவகன் இவ்வாறு செய்வான் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. பதவியினால் கர்வம் கொண்டிருக்கும் ஒருவன் கோபமடைந்தால் இவ்வாறு நடப்பது நிச்சயமே. இவ்வாறு கோபமடைந்தாலும் எனது பக்தன் ஞானத்தின் மூலம் அதை வெற்றி கொள்வான். ஆனால் தீவிரமான கோபத்தின் காரணமாக என் அறிவையும் இழந்து விட்டேன். பிரபு, அன்பான பகவானே, நீர் உன்னதமான தந்தையும் உன்னதமான ஆன்மீக குருவும் உன்னதமான அரசனும் ஆவீர். எனவே தவறு செய்யும் உயிர்வாழிகளை தண்டிப்பது உமது உரிமை. ஒரு நாட்டின் தந்தையும் குருவும் உயர் நிர்வாக அதிகாரியும் தன் குழந்தைகள், மாணவர்கள், குடிமக்கள் ஆகியோரின் நலனையே எப்போதும் எண்ணுவார்கள். எனவே நலனை விரும்புபவர்கள் தமக்குட்பட்டவர்களை தண்டிக்கவும் செய்யலாம். நீர் உமது விருப்பத்தின்படி இப்பூமியில் பல நித்தியமான வடிவங்களில் சிறப்புடன் தோன்றுகிறீர்கள். உமது வரவால் இந்த நில உலகு பெருமை அடைகிறது. தம்மை தாமே கடவுளென பிரகடனம் செய்து கொள்ளும் பொய்யர்களை தண்டிக்க நீர் தோன்றுகிறீர்கள். இப்படிப்பட்ட மூடர்களுள் நான் உட்பட பலர் இருக்கிறார்கள். ஆனால் காலப்போக்கில் அவர்கள் தம் தவறை உணர்ந்து உம்மிடம் சரணடைந்து உம்மை பக்தியுடன் சேவிப்பதான நற்பணியே மேற்கொள்கிறார்கள். இந்த நோக்கத்துடனேயே உம்மை எதிர்ப்பவர்களை நீர் தண்டிக்கிறீர். அன்பான பகவானே, உமது பாத கமலங்களில் நான் பெரும் தவறு இழைத்து விட்டேன். எனவே பகவானே, தயவு செய்து இந்த முட்டாளை மன்னியும். மீண்டும் இத்தகைய தவறை நான் செய்யாதிருக்க என்னை ஆசீர்வதியும். அன்பான இந்திரா, நான் உனது பகவான் என்பதை உனக்கு நினைவூட்டும்படி எனது காரணமற்ற கருணையால் உனக்கான யாகத்தை நிறுத்தினேன். நான் உனது பகவான் மட்டுமல்ல, மற்ற தேவர்களின் பகவானும் நானே. உனது ஐஸ்வர்யங்கள் எல்லாம் எனது கருணையால் ஏற்பட்டவை என்பதை நீ எப்போதும் நினைவிற்கொள்ள வேண்டும். நான் யாருக்கும் நன்மைகளை வழங்கலாம், யாரையும் தண்டிக்கலாம். ஏனெனில் என்னை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை. யாராவது கர்வமடைந்திருப்பதை நான் கண்டால் அவனுக்கு என் காரணமற்ற கருணையை உணர்த்துவதற்காக அவனின் செல்வங்கள் அனைத்தையும் பறித்துக் கொள்கிறேன். ஆகவே இந்திரா, நீயும் இப்போது தூய்மை பெற்று என்னிடம் சரணடைந்துள்ளாய். நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். என்றும் என் பக்தனாய் திகழ்வாய். எனது பாக்கியம் பிரபு, எனது பாக்கியம். எனது பக்தன் என்றும் அழிவதில்லை என்று நீர் கூறியதைப் போல கர்வத்தினால் அழிவின் பாதையில் சென்ற என்னையுமே காப்பாற்றிவிட்டீர்கள் பிரபு. ஆகவே என் புலன்களை நீங்கள் வெற்றி கொண்டதால் இன்றிலிருந்து நீங்கள் கோவிந்தன் என்ற நாமம் கொண்டு அழைக்கப்படுவீர். கலியுகத்தில் எந்த நற்காரியங்களும் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை. கோவிந்தா என்னும் திருநாமத்தின் மூலம் ஒருவன் உமது திருவடிகளை அடைய முடியும். கோவிந்தா 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 கோவிந்தா. वृन्दावन सञ्चारं कौस्तुभमणिहारं प्रभु कौस्तुभमणिहारं कृपया पारावारं कृपया पारावारं गोवर्धनधारं जय वन्दे गोपालं वन्दे गोपालं जय देव वन्दे गोपालं वन्दे गोपालं जय देव वन्दे गोपालं वन्दे गोपालं
5000 வருடங்களுக்கு முன்பு பகவான் ஸ்ரீகிருஷ்ணரால் துவக்கி வைக்கப்பட்ட இந்த கோவர்தன பூஜை இன்றும் இஸ்கான் எனப்படும் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் மையங்களில் வருடம் தோறும் மிக கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது.